கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுந்தரம். சல்பர் ரசாயன வாயு கசிவு தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சென்னை துறைமுகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் விளக்கம் அளிக்க தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிவமணி. அதாவது சென்னை காமராஜர் சாலை மற்றும் தலைமைச் செயலகத்துக்கு எதிரே உள்ள வாகன நிறுத்தமிடத்தில் கடந்த 2ஆம் தேதி மதியம் 12:15 மணி அளவில் திடீரென ஒரு வெள்ளை நிற புகை சூழ்ந்திருந்தது. இதனால் தலைமைச் செயலகம் மற்றும் ரிசர்வ் வங்கி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற பகுதியில் காற்று மாசடைந்து பொதுமக்கள் மற்றும் சாலையில் நின்று வாகன ஓட்டிகளுக்கு இருமல், கண்ணெரிச்சல் மற்றும் சுவாச கோளாறுகள் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டனர். சென்னை துறைமுக வளாகத்தில் கொட்டப்பட்டிருந்த கந்தகம் கோடை வெப்பம் காரணமாக வேதியியல் மாற்றம் அடைந்து தீப்பிடித்ததாலோ அல்லது அங்கிருந்து கண்டெய்னர் ஒன்றில் ஏற்றப்பட்ட கசிவு காரணமாகவோ இந்த நச்சு வாயு காற்றில் பரவியது தெரிய வந்தது. சுமார் 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு வாயு கசிவு முழுமையாக சரி செய்யப்பட்டது. இது தொடர்பாக நாளிதழ் மற்றும் தொலைக்காட்சிகள் வெளியான செய்தியின் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்வாயம் தாமாக முன்வந்து ஒரு வழக்கை விசாரணை எடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் தொழில்நுட்ப உறுப்பினர் பிரசாந்த் கர்சாவா அமர்வு அடங்கிய அமர்வானது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சென்னை துறைமுகம், சென்னை மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் விளக்கமளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கை விசாரணை தள்ளி வைத்துள்ளனர். சிகாமணி, கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சுந்தரம்.